ஸோ இது டிண்டர் டேட்டிங் ஆப்ல கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீக்வல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஸ்வைப் பண்ணி மேட்ச் ஆகல அதெல்லாம் லிஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாரும் மாத்தி மாத்தி ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. ராகுல் பிரியா, பிரியா ராகுல், அமித் நேஹா, நேஹா அமித் அப்படிங்கிற மாரி. அதே மாரி மேட்சஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அதாவது ஸ்வைப்பும் பண்ணி மேட்ச் ஆனவங்க ராஜ் சிம்ரன் அண்ட் சிம்ரன் ராஜ் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ச் யாரெல்லாம் ஸ்வைப் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களது எடுக்கணும். ஸோ லாஸ்ட் ரெக்கார்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒன் வே ஸ்வைப் தான் நடந்திருக்கு. ஸோ நான் அந்த டேபிளையே அதாவது ஸ்வைப்புங்கிற டேபிளையே ஸ்வைப்போட ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் எல்லா ஸ்வைப்ஸையும் எடுத்துறணும். அதாவது மாத்தி மாத்தி ஸ்வைப் பண்ணவங்களதெல்லாம் எடுத்துறணும். அதுல இந்த வீரா அமித் வராது. அதுக்கப்புறம் மேட்ச்ங்கிற இந்த டேபிளோட லெஃப்ட் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு யாரெல்லாம் மேட்ச் ஆயிருக்காங்களோ அவங்களத எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேபிளோட ஜாயின் பண்ணி கடைசியில யூசர் நேம் ஈஸ் நல் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிறவங்களத எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மித்ததெல்லாம் வரும். ஸோ இப்போ ஃபைனல் அவுட்புட் பாருங்க. பிரியா ராகுல், ராகுல் பிரியா, நேஹா அமித், அமித் நேஹா இவங்கெல்லாம் ஸ்வைப் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மேட்ச் ஆகல. ஏன்னா மேட்ச் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ராஜ் சிம்ரன், சிம்ரன் ராஜ் இருக்காங்க. ஆனா இதுல அவங்க வரல. அவ்வளவுதாங்க சீக்வல். இந்த மாதிரி ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ